வதந்திகளில் ரூமர்ஸில் 2 வகை உண்டு. ஒன்று மிஸ்இன்ஃபர்மேஷன், இன்னொன்று டிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் பரவுகின்ற செய்திகள். ஆனால் இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோடு பரப்பப்படுகின்ற அந்த பொய் செய்தி. மிஸ்இன்ஃபர்மேஷனை விட டிஸ்இன்ஃபர்மேஷன் மிக மிக ஆபத்தானது. குறிப்பாக குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் 2024 அவங்களுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துகளில் 2வது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் தான். ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுனது, பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது, அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன். ஆனால் அதையும் திரிச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன், ஒரு ஜெனோசைடை கிளப்பி விட்டுட்டேன் அப்படின்னு என் மேலேயே பொய் செய்தி பரப்புனாங்க. என்னுடைய பேச்சை திரிச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு. அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் 10 லட்சம் தரேன் அப்படின்னாரு. இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் 10 லட்சம் இல்லை 1 கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு விலை பேசினாங்க. உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. நான் சொன்னேன், மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்கள் யாரை வேணா போய் பார்த்துக்கோ, எந்த கோர்ட்டுக்கு வேணா போ, எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார், நான் பேசினதில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் தான் அதற்கு சாட்சி. இதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா, இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? அவர் என்ன சொன்னார்? ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும், ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான். தலைவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? பொய்யான விஷயத்தை கூட சொல்லி இதை நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்தை யார் சொன்னாலும், ஏன் அதை நானே சொன்னாலும் நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் இன்னொன்று சொன்னார், உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏற்றுக்கோ, இல்லைனா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். அந்த வழியில் இன்றைக்கி ஃபேக் நியூஸை தடுக்கணும்னு, அதை பற்றி அவேர்னஸை மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும்னு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிகேட்டட் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து ஃபேக் நியூஸ் பரப்புகிற கும்பல் இன்றைக்கி சிலர் பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமாக ஃபேக் நியூஸ் பரவுறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகவும் குறைஞ்சிட்டு இருக்குது. அது அடியோடு நிப்பாட்டப்படணும். அதுக்கு ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஃபேக் நியூஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ப்ரொஃபஸர்ஸ்னு இந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 47,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட கண்டினியூஷனை தான் இன்றைக்கி இந்த ஒர்க் ஷாப் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிற நீங்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் இதை பற்றி பேசணும். இனிமேல் நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் போனீங்கன்னா அதில் வர ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு எது ரீல் எது ரியல் அப்படிங்கிறத நீங்கள் பகுத்தறிஞ்சு யோசிக்கணும். முக்கியமாக நீங்கள் எல்லோரும் ஃபேக் நியூஸை வீழ்த்துற அந்த வாரியர்ஸாக களத்தில் நிற்கணும், செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பொய்கள் வீழட்டும், உண்மை ஓங்கட்டும், பொய் செய்தியற்ற சமூகத்தை அமைப்போன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.